ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் 1 கிலோ பாய் வெட்டு சிக்கன் பிரியாணி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணும். 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பிரியாணிக்கு நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறுனா போதும். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 200 ml அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 பிரியாணி இலை, 5 சின்ன சைஸ் பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே கிராம் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 400 கிராம் அளவு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சைஸ் கணக்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 6 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் அந்த பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பிரியாணி ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். இந்த டைமில் இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட கொத்தமல்லி சேர்க்கும் போது வாசனை சூப்பராக இருக்கும். இதை ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது, ஒரு முறை நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு இஞ்சி, 50 கிராம் அளவு பூண்டு, இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய்த்தூளை வெங்காயத்தோடு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா, கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால 2 சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்தா போதும். இப்போ இது கூட ஒரு 6 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது 400 கிராம் அளவு இருக்குது. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 200 ml அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிர் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் எல்லாத்தையும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கனை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த மசாலாவோட ஒரு முறை நல்லா பிரட்டி விட்டால் போதும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவு பாஸ்மதி அரிசி எடுத்தோம் இல்லையா, இது இந்த மெஷரிங் கப்பில் 5 கப் அளவு இருந்தது. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம 5 கப் ரைஸ் சேர்த்துருக்கோம், மொத்தமாக 7.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போது தான் நம்ம சாதம் சேர்த்து வெந்ததுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு பாதி லெமனில் உள்ள ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியில் தண்ணி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். பிரியாணி பர்ஃபெக்டாக வர்றதுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசியில் சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரே சைடாக இப்படி கலக்கும்போது நம்மளுக்கு அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இது ரெண்டுமே நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா? இந்த டைமில் தான் நம்ம தம் போடணும். பர்ஃபெக்டான பிரியாணிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு.
இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இது மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு வெயிட் கூட வச்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வெயிட் எதுவும் வைக்கலை. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே தம்மில் போட்டுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியை இந்த மாதிரி ஓரத்துலேருந்து எடுத்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்